பாட வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. ஆமா, என்ன இங்க ரொம்ப ஜொலி ஜொலிப்பா வந்து உட்கார்ந்துருக்கோம்? அட இது தெரியாம வந்து உட்கார்ந்திருக்கியா கண்ணு? நம்ம பிஎம் சர்ச் இருக்குல்ல, பிஎம் சர்ச். ஆமா, அங்க கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்கலாம். ஓஹோ, அதுக்காக நம்மள பாட்டு பாட கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? அப்படித்தான். சரி, நான் வந்ததுக்கு ஒரு பாட்டோட ஆரம்பிப்போம். நம்ம இயேசு பாலன் பிறந்தாரையா, நம்ம மீட்க பூமி உதித்தாரையா. நம்ம இயேசு பாலன் பிறந்தாரையா, நம்ம மீட்க பூமி உதித்தாரையா. டம் 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 தாளம் தட்டி ஜல் 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 மேளம் தட்டி கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். அதுக்காக தான் நம்ம சர்ச்சுக்கு சுனாமி காலனில இருந்து, பிரெயின் நகர்ல இருந்து, இந்த நம்ம மட்டை கடையில இருந்து, இந்த கடற்கரை பக்கத்துல இருக்க திரேஸ்புரத்துல இருந்து, நம்ம தூத்துக்குடி சுட்டு வட்டாரத்துல இருந்துலாம் வந்திருக்காங்க. ஐயா நிறுத்துங்கண்ணே. இது வில்லு பாட்டா இல்லைன்னா என்னென்ன பாடிட்டே பேசாம பாடிட்டே இருக்கீங்க? பாட்டோட ஆரம்பிங்கண்ணே. சரி, ஒரு வணக்கத்தை போட்டு ஆரம்பிப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், நம்ம பிதாவுக்கு வணக்கம், வணக்கம் நம்ம குமாரனுக்கு வணக்கம், வணக்கம் நம்ம பரிசுத்தாவிக்கு வணக்கம், வணக்கம் நம்ம சுனாமி காலனி பிள்ளைகளுக்கு ஒரு வணக்கம், வணக்கம் நம்ம பிஎம் சர்ச் மக்களுக்கு ஒரு வணக்கம், வணக்கம் நம்ம பாஸ்டருக்கு நம்ம பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு பெரிய வணக்கம், வணக்கம் நம்ம சர்ச்சில் இருந்து கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க ஐயா. வணக்கமோ வணக்கம். எங்க ஐயா அம்மா இருக்கு வணக்கம், எங்க அம்மா அம்மா இருக்கு வணக்கம், அண்ணன் அம்மா இருக்கு வணக்கம், எங்க அக்கா அம்மா இருக்கு வணக்கம், தாத்தா அம்மா இருக்கு வணக்கம், எங்க பாட்டி அம்மா இருக்கு வணக்கம், தம்பி அம்மா இருக்கு வணக்கம், எங்க தங்கச்சி அம்மா இருக்கு வணக்கம். அண்ணா நம்ம ஏசப்பா வரப்ப இந்த வில்லு பாட்டு மூலமா சொல்றீங்களா? சொல்லிட்டா போச்சு. நம்ம யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயமாக மர்மமான முறையில மரியாள் கர்ப்பமாக ஒரே படபடப்பு, ஒரே திகுதிகுப்பு. அண்ணா அப்புறம் என்னாச்சு? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி அங்க பாருங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவருக்கு யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யம் முடிவேறாது. இது எப்படி ஆகுமே? புருஷனே அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நின்றும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மணடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அண்ணே இது என்ன வில்லு பாட்டா டிராமாவா? அட, இது ஒரு புதுவிதமான கொலாபரேஷனு. கொலாபரேஷனா? ஒரு பக்கம் நாடகம் நடிக்கிறது என்ன, ஒரு பக்கம் பாட்டு படிக்கிறது என்ன. இதுதான் இப்ப வந்து புதுவிதமான கொலாபரேஷனு. ஓடு ஓடு விலகி ஓடு, மரியாள ரகசியமா விட்டு ஓடு. ஓடு ஓடு விலகி ஓடு, பேச்சு மூச்சு காட்டாம விட்டு ஓடு. இப்படி யோசேப்பு நினைக்க, தேவதூதன் ஊடையில வந்து ஒரு ட்விஸ்ட குடுக்க மரியாள சேர்த்துக்க சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரே. அவங்க நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்தி ராயனால் கட்டளையிடப்பட்டுள்ளது.
ஆகவே அனைத்து மக்களும் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று குழி மதிப்பு எழுத வேண்டும். இது அரசு கட்டளை, அரசு கட்டளை, அரசு கட்டளை. அவங்க குடும்ப அட்டையை பதிகிறதுக்கு நாசரேத்துல இருந்து பெத்லஹேமுக்கு சத்திரத்தை தேடி 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 சத்திரம் தேடி தேடி கிடைக்கல, சத்திரம் தேடி தேடி கிடைக்கல. அதனால் யோசேப்போர் முடிவுக்கு வந்தாரு, அதனால் யோசேப்போர் முடிவுக்கு வந்தாரு. மாட்டு தொழுவந்தா மகனை பெற்றிட, மாட்டு தொழுவந்தா மகனை பெற்றிட ஏற்ற இடமென்று கண்டு கொண்டாரு, ஏற்ற இடமென்று கண்டு கொண்டாரு. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி. எவன்டா அது கூட்டத்தை தூங்குறது? அண்ணன் என்ன அது இவதானே? டேய் நீங்களே தூங்கிட்டா எப்படிரா? அண்ணா அண்ணே செம்மையா குளிருதுலண்ணே. செமையா குளிருதடா. அம்மனிக்கு நேரத்தோட ரொம்ப குளிருது. சரி கொஞ்சம் குச்சை போட்டு நெருப்பு மூட்டுவோம். டேய் டேய் ஆடி எஸ்கேப் ஆகுதுடா. ஜில்லான கூலி காற்று. ஆஹா ஆஹா அங்க அங்க வெளிச்சம். என்னால பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலைது, மண்ணின் மாந்தரம் கதரும் நேரமது, நம்மேசியா மண்ணில் உதித்தார். அக்கா அக்கா எங்கக்கா ஓடுறீங்க? அண்ணே நம்ம பொழப்ப கெடுக்கிறதுக்குனே வந்திருக்காங்கண்ணே. நம்மளோட சூப்பரா வேற பாடுறாங்கண்ணே. அக்கா அக்கா மானத்தை வாங்க, இங்க உட்காருங்க அக்கா. அந்த பக்கம் மேய்ப்பர்கள் ஆடுறது என்ன, பாடுறது என்ன, அங்கிட்டு சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்ட ஒரு வழியா இயேசுவை பார்த்துட்டாங்க. ராயர் மூவர் கீழ் தேசம் வீட்டு வந்தோம். நிறுத்துங்க, இந்த பாட்டு ஸ்லோவால வரும், இவ்ளோ ஃபாஸ்டா பாடிக்கிட்டு இருக்கீங்க. அட என்னம்மா நீங்க வருஷம் வருஷம் இந்த பாட்டை ஸ்லோவா பாடிதான் சாஸ்திரிகள் மெதுவா வந்து காணிக்க வச்சுட்டு போறாங்க. இந்த வருஷமா அந்த ஆண்டவருக்கு சீக்கிரம் வச்சுட்டு போவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு. சரி சரி பாடுங்க. ராயர் மூவர் கீழ் தேசம் வீட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணிக்கும் பின் செல்வோம் நட்சத்திரம். ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்கா வெளிச்சம். ஓஹோ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்கா வெளிச்சம். ஒரு ஆளு பிறந்ததுக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷனா? அட என்னம்மா நீ இவ்வளோ நேரம் என்ன கதையை கவனிச்ச? சரி உன்னை மாதிரி ஆளுக்கு ஒரு பாட்டாவே பாடும். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சுமந்தாரையா. நம்மளை ரட்சிப்பதற்காகவும் நம்மளை பரலோகம் கூட்டிட்டு போறதுக்காகவும் வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி ஒரு பாட்டோட வில்லு பாட்டை முடிச்சு விடுவோம்.
நம்ம இயேசு பாலன் பிறந்துட்டாரு, நம்ம மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு பாலன் பிறந்துட்டாரு, நம்ம மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவர, மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவர ஆடி பாடி கொண்டாடுவோம். நம்ம இயேசு பண்பாடுவோம். நம்ம இயேசு பிறந்துட்டாரு, நம்ம மீட்க பூமி வந்துட்டாரு. இவ்வளோ நேரம் எங்க பாட்டை கேட்டு பொறுமையா உட்கார்ந்த உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய் வில்லு பாட்டெல்லாம் எடுங்கடா, இதுக்கு மேலே உட்காந்து அவங்களே அடிச்சு போட்டுருவாங்க.